சீனாவில் கொரோனா வைரஸ் நம்ம நாட்டில் பலவிதமான சட்டத்திட்டங்கள் எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி மாஸ்க்கு, சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே கடைபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர மேண்டேட்ரியாக மாற்றலை. பட் கூடிய சீக்கிரம் அது மேண்டேட்ரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேண்டமைஸ்டாக டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் பட்சத்தில் பார்த்துட்டோம். இன்னும் சில எல்லாமே கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் பாமர மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாதனால பெருசாக நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட வேண்டாம். பட் இந்தியாவும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குது. ஜீனோம் ஸ்டடியை பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக வேரியண்ட் ஏதாவது வந்துட்டுருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய அரசாங்க ஊழியர்கள் அவங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. நம்புவோம் அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. வேறு வழி கிடையாது. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ சீனா என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா சீனாவில் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 3 கோடி மனிதர்களை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 37 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மட்டும் பாதிப்பு வந்துருச்சுன்னா சீனாவில் நிறைய உயிரிழப்புகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜி ஜின்பிங் அவர்களோ இல்லை வேறு ஏதாவது நாடுகளோ இந்த சீனாவுக்கு எதிரான ஒரு கோஷத்தையோ இல்லை சீனாவுக்கு கண்டனங்களை தெரிவிப்பதோ அப்படி எதுவுமே செய்யலை. அது ஏன் செய்யலை? அப்படி செஞ்சால் என்ன பிரச்சனைகள் வரும்? இந்தியா மறுபடியும் சீனாவுக்கு உதவ போகிறேன்னு சொல்லியிருக்காங்களே. இந்தியா சீனாவுக்கு உதவ போகிறாங்களா? ஆமாம். அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சீனா இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா எல்லையில் நடந்த சில விஷயங்களை பார்த்துடலாம். இன்றைக்கி நம்முடைய இராணுவ வீரர்கள் 16 நபர்கள் அவங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஆக்சிடெண்ட்டில் அவங்க பலியாகிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு கோர சம்பவமாக இருக்குது. இந்த ஆக்சிடெண்ட் சிக்கிம் அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் நடக்குது. எதுக்காகப்பா இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வாகனங்கள் நம்முடைய இராணுவ வீரர்கள் சீனாவினுடைய இந்த எல்லை பிரச்சனை காரணமாக எப்போதுமே நம்ம எல்லையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ நாம் தூங்கிட்டு இருக்கும்போது கூட நம்முடைய இராணுவ வீரர்கள் நமக்காக அங்கே காவல் காத்துட்ருக்காங்க. இதே மாதிரி காவல் காப்பதற்காகத்தான் 3 ட்ரக்கில் நம்முடைய இராணுவ வீரர்கள் ஏறி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது தான் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஷார்ப்பான வளைவு. அந்த வளைவில் அந்த வண்டி திரும்பும்போது அதனுடைய கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது. ஸோ பள்ளத்தில் விழுந்துருது. அப்படி விழுந்த அந்த பள்ளத்தில் இருந்த 16 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க. காயமுற்ற 4 இராணுவ வீரர்களை காப்பாற்றியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாவினுடைய பலவிதமான பிரச்சனை காரணமாக தான் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்முடைய இராணுவ வீரர்களை இந்த மாதிரியான பல சிக்கலான இல்லாட்டி உயிரை பலி கொடுக்கக்கூடிய அளவுக்கான அந்த ஒரு கண்காணிப்பில் வைக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கண்காணித்தா தான் நம்ம நிம்மதியாக தூங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருப்பதனால் இதுக்கு சீனாவை கண்டனம் தெரிவித்ததா இந்தியா அப்படின்னு கேட்டால் எல்லா நாடும் செய்கிறது தானே விக்கி. இதுக்கெல்லாம் போய் சீனாவை கண்டனம் தெரிவிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு ரிப்ளை நமக்கு வரும். ஆனால் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 17வது கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிஞ்சு. இந்த 17வது கட்ட பேச்சுவார்த்தையில் கன்ஸ்ட்ரக்டிவாக எதுவுமே பேசப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. சில இடங்களில் மட்டும் பேட்ரோலிங் அப்படிங்கிறத 2 நாடுகளும் தவிர்த்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல செய்தி. அது வெஸ்ட் சைடில் தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் லடாக்கினுடைய சவுத் சைடு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பேட்ரோலிங் அப்படிங்கிறதோ இல்லாட்டி இந்த 17வது கட்ட பேச்சுவார்த்தை வழியோ எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்தியா சீனாவுக்கான அந்த பிரச்சனை இன்னும் நீண்டு கொண்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மத்தியில் சீனாவினுடைய கொரோனா வைரஸ். ஸோ சீனாவினுடைய கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது இந்தியாவையும் பாதிக்கலாம். BF.7 அப்படிங்கிறது அமெரிக்காவிலலாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே 4% அப்படிங்கிறது தான் இந்த வைரஸால் மொத்த தாக்குதலில் வெறும் 4% தான் BF.7 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பல காணொலிகளில் பார்த்துட்டோம். ஸோ இப்போது இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனாவுக்கு எந்த உதவி வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். இந்தியாவினுடைய மனப்பான்பு பாருங்கள். சீனாவுக்கு எந்த உதவி வேணாலும் செய்ய தயாராக இருக்கும். சீனாவுக்கு ஃபீவருக்கான மெடிசின் ஏதாவது வேணும்னா நாங்கள் அதையும் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சீனா பாகிஸ்தானுக்கு நான் உதவி செய்கிறேன், தீவிரவாதத்தை அந்த தீவிரவாதிகள் அந்த பன்னு அப்படிங்கிற ஏரியாவில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. அதுக்காக என்ன வேணாலும் நீ முடிவு எடுத்துக்க, அதுக்கான உதவிகள் பண உதவியாக இருக்கட்டும் ஆயுத உதவியாக இருக்கட்டும் நான் செய்கிறேன்னு சொல்லி இந்தியாவை அழிப்பதற்கும் தீவிரவாதத்தை வளர்த்து விடுவதற்குமான உதவிகளை சீனா செய்யும்போது அங்கே மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கப்பா, அவங்களுக்கு தேவையான மெடிசனை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா அறிவித்திருக்கிறது. இந்தியாவினுடைய நிலைப்பாடு இதுதான். எந்த நாட்டுக்கும் தேவையில்லாமல் போய் சண்டைக்கு போகிறதும் கிடையாது. வர்ற சண்டையை பேச்சுவார்த்தை வழியாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு நாடு இப்படி ஒரு தேவையான அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு உதவி வேணும்னா அது இந்தியாவால் மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கு சீனா மட்டும் உதாரணம் கிடையாது. நேபாள் உதாரணம், ஆப்கானிஸ்தான் உதாரணம், ஏன் பாகிஸ்தான்லேயே பிரச்சனை நடந்தால் கூட அங்கே கிளைமேட் சேஞ்சில் மிகப்பெரிய அளவில் பிரளயம் வெள்ளம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வெள்ளத்தின் போது இந்தியா என்ன செஞ்சாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாகிஸ்தானை சார்ந்த சில மினிஸ்டர்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் ஒன்றும் பிச்சை கேட்கல இந்தியாவாக தான் வாண்டடாக உதவி செய்கிறோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க.
அடுத்த 2 நாள்லயே பாகிஸ்தான் மீடியாலேருந்து ஒரு செய்தி வெளியாகுது, நாங்கள் இந்தியாட்ட இந்த மாதிரி மொஸ்கிட்டோ நெட்டுக்கான அந்த ஒரு ஆர்டர் கொடுக்கலான்னு இருக்கோம்ப்பா, அது கேட்டுட்ருக்கோம், எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கட்டத்திலும் இந்தியா அவங்களுடைய உதவிகளை செஞ்சுட்டே இருக்கும்போது அதன் வழியாக இந்தியாவுக்கு ஒரு பெருத்த நஷ்டமும் ஏமாற்றமும் வருவது அப்படிங்கிறது எல்லா நல்லவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பல இடத்துல நினச்சிருப்பீங்க, நம்ம நல்லதானே செய்கிறோம், நமக்கே இந்த மாதிரி கெட்டது மட்டுமே வருது அப்படிங்கிறது. ஒருவேளை இது இயற்கையின் ஒரு விதியாக கூட இருக்கலாம், பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்தியாவுக்கு சாதகமான பல செய்திகளும் வெளியாகின்றன. என்னதான் வேக்சின் அப்படிங்கிறதுல இந்தியா தன்னிறைவு அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பூஸ்டர் வேக்சினுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை இந்திய அரசாங்கமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அதுக்கு என்ன செஞ்சுருக்காங்களாம், அவங்களுடைய அடுத்த கட்ட பூஸ்டர் டோசேஜுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. உலக நாடுகள் இந்தியாவை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஏன்னா சீனாவில் இப்படி பரவிட்டு இருக்க, இந்தியா எப்படி இதெல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க? ஏன்னா 138 140 கோடி மனிதர்கள் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்தை எப்படி இந்தியா அரசாங்கம் இல்லாட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கொரோனாவை எதிர்த்து போராடுறாங்க அப்படிங்கிறத வியப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்மகிட்ட அது இல்லை, இந்த வேக்சின் போடலை, இவ்வளோ தூரத்தில் சீனா போட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன எல்லா நாடுகளை விட இந்தியா சூப்பராக இந்த கொரோனா அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், ஹேண்டில் பண்ணோம். இந்தியாவாக இருக்கட்டும், இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ்நாடாக இருக்கட்டும், எல்லாருமே அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உலக நாடுகள் எகெயின் இந்தியாவை பார்த்து கொஞ்சம் கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நீ எப்படி மறுபடியும் சமாளிக்கிற, நாங்கள் பார்க்கத்தானே போகிறோம். ஏன்னா இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது உலக அளவில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இருப்பது இந்தியா தான். இந்தியாவில் தான் பல மெடிசின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மேனுஃபேக்சர் ஆகணும். இந்தியா உலக நாடுகளுடைய ஒரு ஃபார்மசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவும் மறுபடியும் என்ன செஞ்சிடும், இந்த கொரோனா வைரஸால் பாதிப்படைஞ்சிருமோ, இதனால் நம்முடைய வேலை எல்லாமே பாதிக்குமோ அப்படின்னு சொல்லி சில நாடுகள் எதிர்பார்க்கின்றன. இந்தியா வீழ வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளும் இருக்காங்க. ஸோ இந்தியாவினுடைய நிலைப்பாடு, நாங்கள் இப்படி தான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், இன்டர்நேஷ்னல்லேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு ரேண்டமைஸ்டாக நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம், பூஸ்டர் டோசேஜ் போட்டுக்கோங்க, நீடில்லெஸ் வேக்சின் அப்படிங்கிறதுக்கான அந்த ட்ரையல் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், எங்களுடைய தடுப்பூசி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதே தடுப்பூசி, இந்தியாவினுடைய தடுப்பூசி அப்படிங்கிறத பல நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே உங்கள் தடுப்பூசி போட்டால் நாங்கள் உள்ளக விசாலாம் கொடுக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஆனால் அதே தடுப்பூசிக்காக அதே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கியூவில் நின்னாங்க என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் இப்போதைக்கு இந்தியாவினுடைய நிலைப்பாடு எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் எதிர்வரும் காலங்களில் இந்தியா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும், அடுத்ததாக எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம உதவிகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது இந்த உலக அரசியலில் பார்க்கப்படும். தாலிபான்களுக்கு இந்தியா உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தாலிபான்களுடைய அரசாங்கமே நம்மகிட்ட பல உதவிகளை கேட்டுட்டு இருக்கும்போது நாம் என்ன செய்ய போகிறோம், பல நாடுகளுக்கும் உதவியை செய்ய போகிறோம். அதில் இலங்கைக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய உதவிகள் செஞ்சுருக்கோம். இப்போ இலங்கை அரசாங்கம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க, நாங்கள் ஏன் இந்தியன் கரன்சியை இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு காணொலி நம்ம பதிவு பண்ணணும். ஏன்னா இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா எந்தெந்த நாடுகள் இதே மாதிரி நம்ம இந்தியனுடைய ரூபாவை பயன்படுத்துவாங்க, அப்படி இந்தியன் ரூபாயை பயன்படுத்தினாங்கன்னா இந்தியாவுக்கு எந்த மாதிரியான மதிப்புகள் இருக்கும், இல்லை இந்தியன் கரன்சிக்கு எந்த மாதிரியான வேல்யூ அப்படிங்கிறது கூடும், டாலருக்கு எதிரான ஒரு புரட்சியாக இது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேறொரு காணொலியில் பார்க்கலாம். ஸோ இந்தியாவினுடைய ரூபாய் அப்படிங்கிறத நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி இலங்கை கேட்டுட்டு இருக்கும்போது பிரிக்ஸில் இந்தியா இருக்கிறதுனால நாங்களும் பிரிக்ஸ்குள்ளேயே வர்றதுக்கு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத எகிப்து அறிவித்து விட்டார்கள். அர்ஜென்டினா ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அல்ஜீரியாவும் இன்னைக்கு அவங்களுடைய அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க. எப்போ பிரிக்ஸ் ப்ளஸில் வரக்கூடிய நாடுகள் பட்டியலை எங்களையும் சேர்த்துக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய பேங்கில் எங்களையும் ஒரு அங்கமாக மாற்றிக்கோங்க, இந்த பிரிக்ஸுக்காக தனியாக ஏதோ நாணயம் எல்லாமே பணம் எல்லாமே செஞ்சிட்ருக்கீங்களாமே, டிஜிட்டலாக நீங்கள் அதெல்லாம் செய்வீங்களா இப்படின்னு சொல்லி பிரிக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் உள்ளக்க வந்திருக்காங்க, சவுதி அரேபியா உள்ளக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கும்போது இந்தியாவினுடைய இப்போதைய நிலைப்பாடு ஒரு கட்டமாக நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் சீனா பொருட்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் சீனாவினுடைய பொருட்களுக்கு அடுத்தபடியாக எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு மூளை எது அப்படின்னா இந்தியாவினுடைய மூளை தான். ஸோ சீனா இந்த கொரோனா வைரஸ் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதில் கொஞ்சமாக அவங்களுக்கு அடிப்படும்போது அதை சரியாக அந்தந்த சின்ன சின்ன பாயிண்ட் நம்ம அவனை அடிச்சுட்டு மேலே வரணும்னு சொல்லலை, ஆனால் அங்கே ஒரு வெற்றிடம் வரும்போது அதை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்தியர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் ஃபார்மசி வேணால் இல்லை மருந்து வேணால் சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அது என்னது, அங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடத்தை இந்தியாவால் மட்டும்தான் நிரப்ப முடியும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் இந்தியா அதற்கு தயாராகி வருகிறது. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எல்லா நாடுகளையும் பாதிக்கும். சீனாவினுடைய ஜிடிபியில் 30% தரக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமாக பாதிப்படையும் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் அந்த அளவுக்கான பாதிப்புகள் கிடையாது. இன்ஃப்ளேஷனால் பெரிய அளவு பாதிப்படையாத நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு இந்தியா தான்.
அடுத்த வருஷம் அமெரிக்காவில் கண்டிப்பாக ரிசர்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அதே நிறுவனங்கள் அதே அமைப்புகள் இந்தியாவில் ரிசர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டால் வராதுப்பா, பயப்படாதீங்க, இந்தியாவில் மட்டும் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக நிறைய பாசிட்டிவிட்டி இந்தியாவை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம பார்க்க பரவாயில்ல, நம்ம சேஃபாக தான் இருக்கோம், நம்மளால் இதை தாக்குப்பிடிக்க முடியும். கொரோனா கொஞ்சமாக நம்மகிட்ட எட்டி பார்த்துட்டு இருக்கு, அதை நம்மளால் தடுக்க முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள், அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய படிப்பு, இது எல்லாமே இந்திய மக்களுக்காக அவங்களும் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய தடுப்பூசியிலிருந்து இந்தியா தடுப்பூசி செலுத்தியதற்கு எடுத்துக்கொண்ட அந்த நேர்த்தியான திட்டம் வரை இப்போது உலக நாடுகளால் பாராட்டப்படுகிறது. நான் நேற்று போட்ட காணொலியில் அந்த ஆதங்கத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். பாராட்டும் போது பாராட்டுங்க, தப்பு செய்யும்போது தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது இரண்டையுமே சொல்லும்போது தான் அது பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவராலாக இந்தியாவினுடைய நிலைப்பாடு, இப்போ அந்த 16 இராணுவ வீரர்களுக்கு நாமளும் நம்முடைய இறுதி மரியாதையை செலுத்தி விடுவோம். அதே நேரத்தில் இப்படி வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தாய்நாட்டுக்காக அவங்களுடைய உயிரை இழக்கும்போது இந்தியாவை பற்றி தரைக்குறைவாக பேசும் நபர்களை பார்த்து கடந்து செல்வது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அப்படி கடந்து செல்ல நாமும் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் அழுத்தம் திருத்தமாக இங்கே நான் பதிவு பண்ணுறேன். ஸோ ஓவராலாக இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.